பொண்ணுக்கு 2 பேர் அவங்களுடைய வாழ்க்கையில சரியா அமைஞ்சுட்டான்னு வைங்களேன். அது யாரு? முதலாவது பார்த்தீங்கன்னா, அவருடைய தகப்பனார். ஏன்னா, தன்னுடைய தகப்பனால மட்டும்தான் அவர் பெத்த பொண்ண வந்து ஒரு இளவரசி மாதிரி தாங்கு தாங்குன்னு தாங்க முடியுங்க. 2வது ஆம்பளைங்க தான். அவன கட்டிக்கக்கூடிய புருஷங்க. புருஷனும் சரியா அமைஞ்சுட்டான்னு வைங்களேன், அதுக்கப்புறமா அவங்களுடைய மீதி இருக்கக்கூடிய லைஃப் வந்து ஒரு ஒரு சொர்க்கம் தாங்க. ஸோ இந்த 2 பேரும் சரியா வாழ்க்கையில ஒரு பெண்ணுக்கு அமைஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, அவங்க லைஃப்பில எதுக்காகவும் தலை குனிஞ்சு நிற்க வேண்டிய கட்டாயமே கிடையாது. அவங்க லைஃப் அவங்க நினச்ச மாரி சந்தோஷமா வாழலாம். இதுக்கு முக்கியமான யாருடைய பங்களிப்பு இருக்குன்னா, நம்மள மாரி ஆம்பளைங்களோட பங்களிப்பு முக்கியமாவே தேவைப்படுது. ஸோ அதனால நம்ம பெண்கள நம்ம தாங்க பார்த்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அடுத்தது 2வதா உண்மையா நான் சொல்றது பல பேருக்கு அ என்ன சொல்றது? ரிலேட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில முதலாவது என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் நான் வாழ்க்கையில நான் தெரிஞ்சுக்கிட்டது, இவ்வளோ காலமா பிரியாணியில நான் வந்து பீஸு தேடி பீஸு தேடி நான் பார்த்துருக்கேன். ஆனா இப்போ நம்ம லைஃப்ல பீஸ் கிடைச்சிராதா? ஒரு பீஸ்ஃபுல்லா இருந்துற மாட்டோமா? அப்படின்னு தாங்க இன்னைக்கு இப்போ இருக்கக்கூடிய நாட்களும் ஒவ்வொரு நாட்களும் நம்ம கடத்துற மாரியான சூழ்நிலைகள்ல தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஷார்ட்டா சொல்லணும்னா, பிரியாணியில தேடிட்டு இருந்த பீஸ் மாரி இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பீஸ் தேடிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ரிலேட் ஆச்சுன்னா, நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.